ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஜூலை 31 வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ ஜூலை 31 வரைக்கும் தான் நம்ம வந்து ஓல்ட் ஸ்கீம் வந்து ஆஃப் பண்ண முடியும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளால நியூ ஸ்கீம் மட்டும் தான் வந்து ஆஃப் பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அப்ளிகபிள் ஆகுதா? இல்லையான்றத இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, எக்ஸெல், எம்சிஏ இது ரெகுலரான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். அதேமாரி கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் இயர் 2000 லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 2023, 24ல வந்து பார்த்தீங்கன்னா, நியூ டாக்ஸ் ரெஜிம் தான் வந்து டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம். இது வந்து நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்க வந்து 31 டிசம்பர்க்குள்ள 31 ஜூலைக்குள்ள வந்து ரிட்டர்ன வந்து ஃபைல் பண்ணணும். இன்கேஸ் நீங்க வந்து ரிட்டர்ன வந்து ஃபைல் பண்ணல அப்படின்றபோது, உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, நியூ டாக்ஸ் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்க்கு வந்து போக முடியாது. நியூ டாக்ஸ் ரெஜிம் தான் டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தோட முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்கம் டாக்ஸ் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து இன்னும் ஃபைல் பண்ணல. ஸோ ஓகே. இப்ப அசஸ்மெண்ட் 23, 24 தான் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அ 24, 25 வந்து இன்னும் ஃபைல் பண்ணாம இருக்காங்க. ஸோ இது வந்து செக் பண்ணிடலாம் இப்ப. ஃபைல் ஆன்லைன் ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம ஆன்லைன்லயே போயிடலாம். நியூ இண்டிவிஜுவல் ஐடிஆர் 1 எஸ் கண்டினியூ. ஸோ இதில் வந்து நம்ம போய் பார்த்தாலே வந்து நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வித்தின் டியூ டேட்குள்ளே ஃபைல் பண்ணுறீங்கன்னா இந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். 139 சப்செக்ஷன் 1. இப்போ வந்து பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுனால அந்த செக்ஷன் 139 சப்செக்ஷன் 4 வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இத பார்த்தீங்கன்னா, இப்ப சேஞ்சே பண்ண முடியல. "டு யூ விஷ் டு எக்ஸைஸ் த ஆப்ஷன் ஆஃப் அண்டர் செக்ஷன் 115 BAC" அதாவது நியூ டாக்ஸ் ரெஜிம்லேருந்து ஓல்டுக்கு உங்களுக்கு இது பண்றீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 31 வரைக்கும் உங்களுக்கு எஸ்ன்னு சொல்லி இருந்திருக்கும். எஸ், நோ இத வந்து நீங்க எது வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாவே நோ தான் இருக்கு. ஸோ உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்ட் ஸ்கீம்க்கு வந்து உங்களால ஆப்ட் ஆக முடியாது. ஸோ சேலரி கேஸ் ஐடிஆர் 1, 2 இந்த மாரி 3, 4, 5 யாரெல்லாம் ஃபைல் பண்றீங்களோ, உங்களால வந்து நியூ நியூ டாக்ஸ் ரெஜிம் தான் இனிமேட்ல வந்து டிஃபால்ட்டா இருக்கும். ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் உங்களால வந்து ஃபைல் பண்ண முடியாது. ஸோ இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 10IEயும் வந்து பண்ண முடியுதா? அப்படின்றத ஒன்ஸ் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ ஃபைல் இன்கம் டாக்ஸ் ஃபார்ம் 10IEA. ஸோ ஆன்லைன் கன்டின்யூ. லெட்ஸ் ஸ்டார்ட். சும்மா நம்ம ஜஸ்ட் இந்த டியூ டேட் மட்டும் நம்ம போட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா இது நான் டாக்ஸ் ஆடிட் கேஸ்ன்றதுனால நம்ம ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஓகே. ஓகே. இப்ப 10IEA வந்து ஃபைல் பண்ண முடியுது. பட் ஆனா இதுக்கு ஃபைல் பண்ணதுக்கான டியூ டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 31 ஜூலை 2024 தான் வந்து டியூ டேட்டு. இன்கேஸ் அத தாண்டி நீங்க வந்து ஒரு நார்மல் இன்கம்க்கு வந்து நீங்க ஃபைல் பண்றீங்கன்னும் போது சிஸ்டம் வந்து அலோவ் பண்ணாது. பட் ஆனா சிஸ்டம் ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ண அலோவ் பண்ணும். பட் உங்களுக்கு உள்ள வந்து ப்ரொசீட் பண்ணும்போது உங்களால வந்து நியூ ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாரி ரெகுலரா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.